ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஜாலியான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வழக்கம் போல பரபரப்பான ஹாலிவுட் பாலிவுட் செய்திகளை பார்க்க போறோம். வாங்க என்னென்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அம்மு வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம நேஷனல் கிரிஷ் ராஷ்மிகா மந்தனா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ நடிகையாக மட்டுமல்ல ஒரு தொழில் அதிபராக மாற போறாங்களாம். ஆமாங்க, அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி, அம்மா நீங்க சொன்ன மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிஸ்னஸ்னு சொல்லவில்லை, ஆனா நம்ம ராஷ்மிகா எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது சூப்பரா இருக்குன்னு தோணுது. பாப்போம் என்ன பிஸ்னஸ் சீக்கிரமா ஆரம்பிக்க போறாங்கன்னு. அடுத்தது ஒரு செம்ம நியூஸ். நம்ம தனுஷ் அண்ணா ரஜினி விஜய் மாதிரி அவரோட ரசிகர்களை சந்திக்க போறாராம். ஆமாங்க, ஜூலை 27 இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 500 ரசிகர்களை சந்திக்க போறாராம். அதுக்காக சாலி கிராமத்தில் ஒரு ஸ்டூடியோவை 25 வாரங்களுக்கு புக் பண்ணியிருக்காராம். போன வாரம் காலில் அடிபட்டுச்சனால அவரால் சந்திக்க முடியல. ஆனா இந்த வாரத்திலிருந்து சந்திக்க போறதாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இந்த நியூஸ் கேட்டதும் ரசிகர்கள் செம்ம குஷியா இருக்காங்க. உலகத்தையே வியக்க வச்ச அவதார் படம் இருக்குல்ல, அதோட 3வது பாகம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் ஆகிறது. அவதார் 3 ட்ரெய்லர் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆக போதாம். இந்த வருஷம் டிசம்பர் 19 அவதார் 3 ரிலீஸ் ஆக போகுது. அடடா, இப்பவே பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஒரு சின்ன சோகமான நியூஸுங்க. சூதாட்ட செயல் வழக்குல நம்ம பிரகாஷ் ராஜ் சார், விஜய் தேவரகொண்டா, ராணா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் அமலாக்கத்துறையில் சம்மான் அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன நடந்ததுன்னு பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இன்னும் சில குட்டி குட்டி அப்டேட்ஸ் பார்த்துருவோம். நம்ம சூர்யா அண்ணனோட 45வது படம் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல உருவாகிறது. கருப்பு படத்தோட டீசர் தேதி அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சமீபத்தில் ஒரு படப்பிடிப்புல விபத்துல இறந்து போன ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் குடும்பத்துக்கு இயக்குனர் பா ரஞ்சித் சார் 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி பண்ணியிருக்காராம். இது ஒரு நல்ல விஷயம். தனுஷ் அண்ணா வினோத் படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. வடிவேலு பாலாஜி மகன் அப்பா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கண்ணீர் மால்க சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு வந்த முக்கியமான சினிமா செய்திகள் இதுதான். இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.